பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே நீ கூப்பிடுப்பா, உனக்காக நான் மறு உத்தரவு அருளா. அதாவது உனக்கான காரியத்தை உனக்காக நான் செய்யறேன், உனக்கான நன்மையை நீ பார்க்க போற, நீ ஆசீர்வாதமா வாழ போற. அதுக்கு நீ என்ன பண்ணணும், நீங்க கூப்பிடணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, சோறு போடுமான்னு சொல்லி எங்க அம்மாட்ட சொன்னாதான், எங்க அம்மா கிட்ட ஒரு 4-5 ரூபா கட்டினாதான் எனக்கு சாப்பாடே போடுவாங்க. ஏன்னா எனக்கு பசிக்குதுன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னாதாங்க எனக்கு சாப்பாடே போடுறாங்க. உங்க பிரச்சனைகள், உங்க சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்னா, உங்க காரியங்கள் ஜெயமா மாறணும், உங்க தேவைகள் சந்திக்கப்படணும்னா நீங்க ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற ஒரு பிள்ளையா இருக்கணுங்க. ஜபத்தில வேத வாசிப்பிலும் உண்மையா இருக்கும்போது நீங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. தானியேல் பாத்தீங்கன்னா 3 வேளையும் ஜெபிச்சாரு. தாவீது பாத்தீங்கன்னா அந்தி சந்தி மாலை ஜெபிச்சாரு. யோசேப்பு பாத்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு. இன்னைக்கு நீங்க ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு ஜெபிக்கிற பிள்ளையா, வேத வாசிக்கிற பிள்ளையா வாழும்போது ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டாங்க. உங்க ஜபம் என்னைக்கும் வீண் போகாது, உங்க கண்ணீர்களுக்கு பதில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. உங்க பிரச்சனையை ஆண்டவர் மாத்த போறாரு. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கீங்க பாத்தீங்களா, அந்த காரியம் ஜெயமா மாறும், நல்லபடியா நடக்குங்க. விசுவாசத்தோட போங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you.